நேயர்கள் அனைவருக்கும் வேணும் ஒரு சூப்பரான மதிய வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி FM ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்காக ஆர்ஜி மோகனா. நேர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மருத்துவம் சம்பந்தமான பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பச்சிளம் குழந்தை பராமரிப்பு இது குறித்து நமக்கு விளக்கம் தர இருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தை மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் M ஜெயராஜ் அவர்கள். FM ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் டாக்டர். வெல்கம் டு த ஷோ. FM ரெயின்போ நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர், பச்சிளம் குழந்தை பராமரிப்பு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன, சவால்கள்லாம் என்ன, இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பச்சிளம் குழந்தைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எந்த மாதம் வரைக்கும் இல்லை வயிற்றில் இருக்கும்போதே அது கணக்கில் எடுத்துக்கப்படுதா? குழந்தை பிறந்த பிறகு தான் அந்த பச்சிளம் குழந்தை பருவ காலம் ஆரம்பிக்கும். குழந்தை பிறந்ததுலேருந்து முதல் 28 நாட்கள் வந்து நம்ம பச்சிளம் குழந்தை பருவ காலம் சொல்கிறோம். அந்த 28 நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் குழந்தை வயிற்றுலேருந்து கர்ப்பப்பையிலேருந்து வெளியே வரும்போது புதிய சூழல் அதெல்லாம் பல்வேறு மாறுதலுக்கு உட்படும். ஸோ அதனால் அந்த முதல் 28 நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் தற்போது மாறி வரும் குடும்ப சூழல்கள், இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா லைக் குடும்பத்துலேருந்து தனி கொடுத்தனும் இருக்காங்க. லைக் பிறந்த இடத்தை விட்டு மைக்ரேட் ஆகி வந்து வேலைக்கெலாம் போகிற போது அவங்களால குழந்தை பராமரிப்பு வந்து ரொம்ப சவாலாக இருக்கும். அதுவும் அந்த முதல் 28 நாட்களுக்கு குழந்தைங்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு அதிக பராமரிப்பு கொடுக்கணுக்காக தான் அந்த பருவ காலத்தை தனியாக பச்சிளம் குழந்தை பருவ காலம் சொல்கிறோம். ஓகே டாக்டர். இப்போ இந்த பச்சிளம் குழந்தைகள் இந்த ப்ரீமெச்சூர் பேபிலாம் இருக்காங்கல்ல, குறை பிரசவம், அவங்களுமே இதிலலாம் வருவாங்களா? ஆமாம். லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 10 மாதம்க்கு வந்து தான் குழந்தை பிறப்பாங்க. அது நிறை மாத குழந்தைகள், அதாவது 37 வாரத்துலேருந்து 40 வாரத்தில் 37லேருந்து 42 வாரம் வரைக்கும் பிறந்தால் நிறை மாத குழந்தைகள் சொல்லுவோம். அதுவே வந்து குழந்தை வந்து 37 வாரத்திற்கு முன்னதாகவே பிறந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா குறை மாத குழந்தைகள் சொல்லுவோம். ஆனால் பச்சிளம் குழந்தை பருவ காலம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்ததுலேருந்து அடுத்து 28 நாட்களில் வந்து நம்ம நியோனேட்டல் பீரியட், அதாவது பச்சிளம் குழந்தை பருவ காலம் தான் சொல்லுவோம். ஆனால் குழந்தை வந்து 37 வாரத்திற்கு முன்னதாகவே பிறந்தா, இல்லை வந்து குழந்தையோடைய பிறந்த எடை வந்து 2.5 கிலோக்கு கீழே இருந்தால் இந்த குழந்தைங்களுக்கு அதிக அளவு நம்ம வந்து பராமரிப்பும் கவனமும் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர். இப்போ எத்தனை வாரம் இருந்து கழித்து பிறந்ததுன்னா அந்த குழந்தையால சர்வை பண்ண முடியும்? இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 24 வாரங்களில் பீரியட் ஆஃப் ஹைபிரிட்டி. முன்னாடி வந்து 28 வாரம் சொல்லிட்டு இருந்தோம். 28 வாரத்திற்கு பிறகு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும், அதான் பீரியட் ஆஃப் ஹைபிரிட்டின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 10 வருடங்களில் பச்சிளம் குழந்தை பராமரிப்பு நன்றாக நம்ம இந்தியாவில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் வளர்ந்துருக்கு. அதனால் நம்ம இந்தியாவில் 24 வாரங்களுக்கு பிறகு பிறந்த குழந்தைகளை கூட காப்பாற்ற முடியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 32 வாரத்திற்கு முன்னதாக பிறக்கின்ற குழந்தைங்களுக்கு நுரையீரல் வளர்ச்சி போதுமான அளவு இருக்காது, அதே மாதிரி மூளை வளர்ச்சி போதுமான அளவு இருக்காது, அதே மாதிரி குடல் அந்த எல்லாம் வளர்ச்சிகள் போதுமான அளவு இருக்காது. அதனால் அந்த குழந்தைகள் பராமரிப்பு ரொம்பவே லைக் சவாலாகவே இருக்கும். மருத்துவம் லைக் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 32 வாரத்துக்கு கீழே பிறக்கிற குழந்தைங்களுக்கு நுரையீரல் வந்து விரிஞ்சிருக்காது. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வெண்டிலேட்டர் தேவைப்படலாம். அதே மாதிரி நுரையீரல் விரிவடைய செய்வதற்கு சர்ஃபாக்டன்ட்னு ஒரு மருந்து தற்போது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரியிலும் இருக்குது. சப்போர்ட் நம்ம இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியிலும் இருக்குது, ராஜீவ்காந்திலையும் இருக்குது. அதனால வந்து இந்த மாதிரி குறைமாத குழந்தைகளாக பிறக்க குழந்தைங்களுக்கும் நம்ம அதை கொடுத்து காப்பாற்ற முடியுது. அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு எடுப்பே வந்து நம்ம தாய்ப்பால்லாம் வந்து கொடுக்க முடியாது. அவ்வாறு லைக் உணவு தொடங்குனா அந்த குழந்தைங்களுக்கு குடல் கூட அருகி போகிறதுக்கு காரணமாக அமையலாம். ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்டார்டிங்காக குளுக்கோஸ் ஆரம்பிப்போம், டிபின்னு சொல்லி ஆரம்பிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து தாய்ப்பால் முதலியவற்றில் ஆரம்பிக்க முடியும். ஸோ அதனால் இந்த குழந்தைங்கள் ஒரு 34 வாரங்களுக்கு பிறகு பிறந்தால் வந்து ஓரளவு நம்ம கண்டிப்பாக குழந்தைய வந்து காப்பாற்ற முடியும். 32 வாரங்களுக்கு கீழ் லைக் குழந்தைங்க பிறந்ததுன்னா அது பராமரிப்பு அதிகமாக தேவைப்படும். அது இல்லாமல் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிட்டா அது நல்ல மருத்துவ பராமரிப்பு கிடைச்சா அந்த குழந்தைங்கள் வந்து நார்மல் குழந்தைங்களாக வரலாம். ஓகே. இப்போ ப்ரீமெச்சூர் இந்த போஸ்ட் மெச்சூராக இருக்குல்ல, 42 வாரத்துக்கு கழிச்சும் குழந்தை 42 வாரம் கழிச்சு குழந்தைங்கள் பிறப்பாங்க. பட் ஆனால் வந்து தற்போது மாறியான சூழலில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி, அதாவது 40 வாரம் டியூ டேட்லேருந்து ஒரு வாரம் தாண்டிலாம் யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. நம்ம இப்போ வந்து மகப்பேறு மருத்துவர்களே வலி
வெளி வர வச்சு இன்டியூஸ் பண்ணி நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஃபெயில் ஆச்சுன்னா அவங்க சிசேரியன் செக்ஷன் போயிடுவாங்க. ஏன்னா 42 வாரத்துக்கு மேலே போகும்போது என்ன ஆகும்னா இப்போ இப்போ கர்ப்பப்பையில் இருக்க நீர் வந்து கம்மியாகும். அது இல்லாமல் வந்து குழந்தை வயிற்றுலேயே மலம் கரைக்கலாம். அப்படி மலம் கரைக்கும் போது அதனால் குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தைக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படலாம். அதையும் 42 வாரத்துக்கு பிறகும் குழந்தைகள் பிறந்திருக்காங்க. சப்போஸ் ஏதோ காம்ப்ளிகேஷன் இல்லைன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. சப்போஸ் ஏதோ காம்ப்ளிகேஷனோட இருந்தாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி குழந்தை பிறந்தோடனே லைக் வயிற்றில் மோஷனோட பிறக்கிறாங்க, அது வந்து குழந்தை ஆஸ்பிரேட் பண்ணிட்டு மூச்சு திணறல் இருக்குன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுப்போம். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக யாரும் 42 வாரம் வரையும் யாரும் வெயிட் பண்ணுறதில்ல. டியூ டேட்லேருந்து கொஞ்சம் 1 வீக் ஆச்சுனாலே அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து டெலிவரி இன்டியூஸ் பண்ணிடும். ஓகே டாக்டர், இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே நம்ம குழந்தைகிட்ட கவனிக்க வேண்டியது விஷயம் என்ன? நம்ம எதையாவது பார்த்து சொல்லணுமா, இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி? இப்போ குழந்தை பிறந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய அம்மாவோட வயிற்றில் வைப்பாங்க, ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது என்ன ஆக்சிடோசின் சுரப்பு ஆரம்பிக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் சுரப்பு ஆரம்பிக்கும். அதனால் குழந்தை உடனே வந்து தாய்ப்பால் கொடுக்க முடியும். சில சமயம் என்ன ஆச்சுன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்துகிட்டு போய் குழந்தைய வார்மரில் வைப்பாங்க. அப்புறம் குழந்தைய வந்து லைக் அவங்க அம்மா வார்டுக்கு போனோடனே குழந்தைய எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது இல்லை 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிலே ஆகிடும். அதாவது டிலேயோட வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் போதுமான அளவு கிடைக்காது, சரியாகவும் கிடைக்காது. அதனால் தாய்ப்பால் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதும் நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்கணும். அதுக்கு முதல்ல ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் ஏற்படுத்தணும். குழந்தைய அவங்க அம்மாவோட வயிற்றில் வச்சாலே தாய்ப்பால் சுரப்பு ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் ஆக்சிடோசின் சுரப்புனால கர்ப்பப்பையிலேருந்து போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் சொல்லுவோம். அதாவது கர்ப்பப்பையிலேருந்து அதிகமாக ரத்தப்போக்கு ஏற்படாமல் தடுக்க முடியும். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த 24 மணி நேரத்துக்குள்ளே மெக்கோனியம் அதாவது ஃபர்ஸ்ட் மோஷன் வந்து போயிடணும். அதே மாதிரி குழந்தை பிறந்த 48 மணி நேரத்துக்குள்ளே குழந்தை வந்து யூரின் பாஸ் பண்ணணும். இது இல்லைன்னா அதற்கான காரணங்கள் கண்டறியத்துக்கு மருத்துவர்கள் பரிசோதனைகள் மேற்கொள்வர். அதாவது குழந்தை பிறந்த பிறகு தலை முதல் கால் வரை பாதங்கள் வரை ஏதாவது குழந்தைங்களுக்கு பிறவி குறைபாடு இருக்கான்னு வந்து மருத்துவர்கள் பார்ப்பாங்க. அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதற்கான காரணங்கள் கண்டறிவர். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இதய துடிப்பை பார்ப்பாங்க, குழந்தை ஆக்சிஜன் அளவு பார்ப்பாங்க. இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, குழந்தைங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதய குறைபாடு இருக்குன்னா அதற்கான சிகிச்சைகள் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும். அதே மாதிரி குழந்தை பிறந்த 24 மணி நேரத்துக்குள்ளே மஞ்சக்காமலை வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பெத்தாலஜிக்கல் ஜாண்டிஸ் சொல்லுவோம். அப்படி இருந்தால் அதுக்கான காரணங்கள் கண்டறிஞ்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக குழந்தைக்கு ஹைப்போதெர்மியா அதாவது குழந்தையோட டெம்பரேச்சர் கம்மியாகக்கூடாது, தாழ்ந்த வெப்பநிலை சொல்லுவாங்க, அது ஏற்படாமல் இருக்குன்னா குழந்தைங்களுக்கு பிறந்த உடனே வந்து குழந்தைங்களுக்கு அதுக்கான உடைகளை உடுத்த வேண்டியது இருக்கும். கேப்பு சாக்ஸ் அதெல்லாம் போட்டு இருந்தால் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாழ்ந்த வெப்பநிலை போகாது. அது மாதிரி ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் இருக்குனாலையும் வந்து குழந்தைங்களுக்கு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். இதுதான் மெயினாக நான் சொல்லலாம். டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும், பிரெஸ்ட் ஃபீடிங் கரெக்டாக கொடுக்கணும். அதே மாதிரி மோஷன் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே போகிறாங்களா, யூரின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே போகிறாங்களான்னு பார்க்கணும். குழந்தையோட கை கால்களோ இல்லை உதடுகளோ வந்து தொடர்ந்து நீல நிறமாக இருந்தாலோ இல்லை மஞ்சளாக எதாவது மாறினாலோ உடனே மருத்துவர்களும் சொல்ல வேண்டியது இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 1 மணி நேரத்துக்குள்ளே குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது ப்ராக்டிக்கலாக குழந்தை பிறந்த உடனே கொடுக்கணும். 1 மணி நேரம் கூட வெயிட் பண்ணக்கூடாது. ப்ராக்டிக்கலாக இது சாத்தியம்தான். அது வந்து பார்த்தா மருத்துவர்களும் அதுக்கப்புறம் அந்த லைக் அந்த லேபர் ரூமில் இருக்க அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸு அப்புறம் குழந்தை லைக் அந்த அம்மாவோடைய உறவினர்கள் இவங்க மனசு வச்சா கண்டிப்பாக முடியும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேசிய சுகாதார NFHS சர்வேன்னு சொல்லுவோம். அவங்க எடுத்த சர்வே படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிறக்கிற குழந்தைங்களில் 42% குழந்தைங்களுக்கு மட்டும்தான் குழந்தை பிறந்த 1 மணி நேரத்துக்குள்ளே வந்து தாய்ப்பால் கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பிறந்த 6 மாதத்திற்குள் 60% குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தாய்ப்பால் மட்டுமே கிடைக்குது. அது எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் நிறையா லைக் வே ஹேவ் டு இம்ப்ரூவ் பண்ணணும்னு வந்து காட்டுது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பெரும்பாலும் மருத்துவமனைகள் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே குழந்தை நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா எடுத்துகிட்டு போய் வார்மரில் வச்சுறாங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சிசேரியன் செக்ஷன் இருந்துச்சுன்னா குழந்தை லைக் அவங்க அம்மா போஸ்ட் ஆஃப் வார்ட் ஷிஃப்ட் பண்ண தான் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. இதனால வந்து பெரும்பான்மை சமயம் அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே அதாவது பிறந்தோடனே கொடுக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் 1 hour வந்து தாண்டக்கூடாது. அப்படி கிடைக்காம போகுது. இதனால் என்ன ஆகுதுன்னா குழந்தைங்களுக்கு ஹைப்போகிளைசிமியா அதாவது ஹைப்போகிளைசிமியானா குழந்தைங்களோட குளுக்கோஸ் அளவு குறையறதுக்கான சாத்தியக்கூட இருக்குது. இப்போ குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும்போது குழந்தைக்கு தேவையான குளுக்கோஸ் எல்லாமே அம்மாவிடமிருந்து பிளசண்டா வழியாக குழந்தைக்கு கிடைச்சிடும். ஆனால் குழந்தை பிறந்த பிறகு
பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு பிறகு தாய்ப்பால் கிடைக்கலன்னா அந்த குழந்தைங்களுக்கு குளுக்கோஸ் அளவு குறைபாடு ஏற்படலாம். குளுக்கோஸ் குறைபாடு வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்பு ஏற்படும். குறிப்பாக வந்து பார்த்தா மூளையில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்து குழந்தையோட மூளை வளர்ச்சி, அது இல்லாமல் கண் பாதிப்பு கூட ஏற்படலாம். ஸோ அதனால் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தை பிறந்த உடனே உடனடியாக தாய்ப்பால் தொடங்க வேண்டும். ஓகே டாக்டர். இப்போ இந்த ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் எப்போவுமே இருக்கணும்னு சொல்கிறீங்கல்ல, அது எவ்வளோ நாளைக்கு இந்த பச்சிளம் குழந்தை அந்த பீரியட் 28 days வரைக்குமே நம்ம வந்துட்டு குழந்தை கூட ரொம்ப க்ளோஸாகவே இருக்கணுமா, இல்லை கொஞ்சம் அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை? இப்போ வந்து குறை மாதமாக பிறக்கிற குழந்தைங்க, அதுக்கப்புறம் 2.5 கிலோக்கு கீரை பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். இது கங்காரு மதர் கேர் சொல்லுவோம். அதாவது குழந்தைய வந்து அவங்க அம்மா வந்து தன் மார் மேலே போட்டு வச்சுருக்கணும். மினிமம் வந்து ஒரு 18 to 20 hours மேலே குழந்தை அப்படியே இருந்தாங்கன்னா குழந்தையோடைய அம்மாவுடைய வெப்பம் மூலமாக குழந்தைக்கு வெப்பம் கிடைச்சி அதனால் குழந்தையோடைய எடை வந்து மிக வேகமாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி குழந்தை பிறந்த பிறகு ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால குழந்தைக்கு வந்து அம்மாவுக்கு வந்து தாய்ப்பால் சுரப்பு வரும். அதனால் குழந்தைக்கு உடனே தாய்ப்பால் கிடைப்பது உறுதி செய்ய முடியும். அதுக்கும் குழந்தை பிறந்த பிறகு குழந்தையும் அம்மாவையும் ஒரே ரூமில் தான் வச்சுக்கணும். இது ரூமிங்னு சொல்லுவோம். முடிஞ்சாலும் குழந்தையும் அம்மாவும் ஒன்றா இருக்கணும். மற்றபடி குழந்தைக்கு வந்து தூங்குற நேரம் தவிர வந்து அம்மா வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுவாங்க, தாய்ப்பால் கொடுப்பாங்க. அப்போ வந்து ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் நேச்சுரலாக வந்துடும். ஸோ அதுக்காக தனியாக இப்போ வந்து நிறை மாதமாக கொடுக்க குழந்தைகள் எடை வந்து சரியாக இருக்க குழந்தைங்களுக்கு தொடர்ந்து ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் இத்தனை மாதிரி ஏதோ குறை மாத குழந்தைங்கள சொன்ன மாதிரி 18-20 மணி நேரம் கொடுக்கணும் அந்த அவசியம் இல்லை. ஆரம்பத்தில் குழந்தை பிறந்த பிறகு கொடுக்கணும். ஏன்னா டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். அப்புறம் பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்குற டைம்லலாம் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் நேச்சுரலாகவே கிடைக்கிறதுனால அதுக்கப்புறம் இதுக்குன்னு தனியாக நீங்கள் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் கொடுக்க வேணாம். பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்குற டைம்லேயே போதும். ஓகே டாக்டர். இப்போ இந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு எவ்வளோ நேரம் நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும், எவ்வளோ நேரத்துக்கு நடுவில் கொடுக்கணும்? 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணுன்றாங்க, ½ hour கண்டினியூவாக கொடுக்கணும் அப்படின்றாங்க. எப்படி கொடுக்கணும் டாக்டர் ஆக்சுவலி? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் தாய்ப்பால் வந்து டிமாண்ட் ஃபீடிங் ஆன் டிமாண்ட் சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தேவை இருக்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம கொடுக்கணும். அதுக்காக குழந்தை அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி குழந்தை அழுதா மட்டும்தான் பால் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பிரெஸ்ட் ஃபீடிங் கியூஸ், அதாவது தாய்ப்பால் தேவைக்கான சமிஞ்சைகள் சொல்லுவோம். அது இருந்ததுன்னா அதை கண்டுபிடிச்சி உடனே பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கணும். எப்படின்னா பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு தாய்ப்பால் தேவை இருக்குன்னா குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வாயை அகலமாக திறக்கும். அப்புறம் தலையை ஒரு பக்கமாக திருப்பி வந்து லைக் தாய்ப்பால் குடிக்க தேடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறிகுறிகள், அதே மாதிரி கால்கள் கை விரல்கள்லாம் ஓப்பன் பண்ணும். அப்புறம் கை விரல்கள் எடுத்துகிட்டு வந்து வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு போகும். அப்புறம் வந்து கடைசியாக தான் வரும். ஸோ இந்த 60 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி இந்த அறிகுறிகளை பார்த்துட்டு உடனே தாய்ப்பால் கொடுக்கணும். சில பேர் வந்து 2 to 3 hours ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் அதுக்காக ஒவ்வொரு 2 மணி நேரம் குழந்தை எழுப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சமிஞ்சைகள் இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சி நம்ம கொடுக்கலாம். பட் 3 hours 3 மணி நேரத்துக்கு அதுக்கு மேலே வந்து நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். சப்போஸ் குழந்தை தூங்கிட்டே இருக்கு 3 மணி நேரம் ஆச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. 3 மணி நேரத்துக்கு ஒருத்தோட எழுப்பி கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 8 to 10 முறை தாய்ப்பால் கொடுக்கணும். ஸோ அதாவது 2 to 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கும்போது சரியாக இருக்கும். அதுக்காக நான் சொன்ன மாதிரி எவ்ரி 2 hours ஒன்ஸ் இருப்பணும்னு அவசியம் இல்லை. பிரெஸ்ட் ஃபீடிங் கியூஸ், அதாவது அந்த அறிகுறிகள் இருக்குன்னா அப்போ கண்டுபிடிச்சி நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணலாம். அதே மாதிரி குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கும்போது தாய்ப்பால்லே 2 சொல்லுவோம், ஃபோர் மில்க் அண்ட் ஹைண்ட் மில்க் சொல்லுவாங்க. முன்பால் அப்புறம் பின்பால். முன்பாலில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு லாக்டோஸ் இருக்கும். அதே மாதிரி அதிக அளவு தண்ணீர், அதுக்கப்புறம் அதிக அளவு வந்து புரத சக்தி இருக்கும். பின்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஃபேட், கொழுப்பு சக்தி இருக்கும். ஸோ முன்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு தேவையான தண்ணீர் சக்தி, அதுக்கப்புறம் எனர்ஜி எல்லாமே கிடைக்கும். ஃபேட்டில் வந்து அதிக அளவு கொழுப்பு சக்தி கிடைக்கும். ஸோ கடைசியாக பின்பால் குடிச்சு முடிச்சாதான் குழந்தைக்கு வந்து ஃபுல்லாக ஹங்கர் வந்து லைக் செட்டைட்டி வந்து ரீச் பண்ணுவாங்க. பட் ஆனால் குழந்தை வந்து முதல் 5 நிமிடங்களே தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பித்த முதல் 5 நிமிடங்களே வேக வேகமாக 80% தேவையான தாய்ப்பால் குடிச்சு முடிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பொறுமையாக தான் குடிக்கும். கொஞ்ச அளவு ஒரு 20 to 30 minutes ஃபீட் பண்ணால் போதும். அதே மாதிரி வந்து குழந்தை வந்து நல்ல ஒரு 2-3 minutes குடிச்சிட்டே இருக்குது, உடனே தூங்கிடுதுன்னா குழந்தைய வந்து கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணி எழுப்பி வந்து ஃபீட் பண்ணுறது தான் பெட்டர். அதுக்கப்புறம் குழந்தை வந்து நல்லா தாய்ப்பால் குடிச்சு முடிச்ச உடனே 2-3 மணி நேரம் நல்லாவே தூங்குவாங்க. சப்போஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபீட் பண்ணுவாங்க, உடனே குழந்தை 5 நிமிஷத்தில் தூங்கிடும், அப்புறம் படுக்க விட்டுருவாங்க. அப்போ அரை மணி நேரம் கழிச்சு குழந்தை அருவும், அப்புறம் ஒரு எடுத்து ஃபீட் பண்ணுவாங்க. இப்படி கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து குழந்தைக்கு எடையும் ஏறாது, அதே மாதிரி வந்து குழந்தைக்கு சரியான அளவு தாய்ப்பாலும் கிடைக்காது. ஸோ மினிமம் நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்.
நீங்கள் வந்து ஒழுங்காக ஃபீட் பண்ணணும். நடுவில் தூங்கினானா ஸ்டிமுலேட் பண்ணி எழுப்பி 20 to 30 minutes ஃபீட் கொடுத்துட்டு அப்போ தூங்க விட்டுட்டோன்னா அப்புறம் 2 to 3 hours ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா குழந்தைக்கு வந்து சரியாக தாய்ப்பால் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை வந்து எடை சரியாக இன்க்ரீஸ் ஆகுதா, குழந்தைக்கு போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்குதா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, குழந்தை வந்து ஒரு மினிமம் 6 to 8 times 6லேருந்து 8 முறை வரைக்கும் யூரின் பாஸ் பண்ணுறாங்க டெய்லி. அப்படி இருந்தால் அது வந்து போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி சப்போஸ் சில பேர் வீட்டில் வெயிங் மிஷின்லாம் வச்சுருப்பாங்க, டெய்லி 20லேருந்து 30 கிராம் குழந்தை வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுனாலும் குழந்தை வந்து போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்குதுன்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க, அம்மா எனக்கு போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்கல, குழந்தை எப்பவுமே அறுத்துட்டு இருக்குன்னு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா குழந்தை நல்லா யூரின் போவாங்க, நல்லா வெயிட் ஏறுவாங்க. இப்படி ஏதுனா நீங்கள் வந்து அதை பற்றி ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொலாக்டின், அதாவது குழந்தைங்களுக்கு அம்மாவுக்கு வந்து தாய்ப்பால் மறிவினை சொல்லும், ப்ரொலாக்டின் மறிவினை, அது ரிஃப்ளெக்ஸே கம்மி பண்ணிட்டா தாய்ப்பாலோடைய அளவுமே கம்மியாயிடும். ஸோ முக்கியமாக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கூடாது. அதே மாதிரி ஸ்லீப்பும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதே மாதிரி நைட் டைம் வந்து ஃபீட் பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே குழந்தைங்களுக்கு போதுமான அளவு தாய்ப்பால் வந்து தாய்மார்களால் கொடுக்க முடியும். ஓகே டாக்டர். நேர்லே எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தை பராமரிப்பு இது குறித்து நமக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தை மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ஜெயராஜ் அவர்கள். டாக்டர் ஒரு நேயர் ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். டாக்டர் இருக்காரு சார், பேசலாம். கண்டிப்பா டாக்டர், இந்த பச்சிளம் குழந்தைக்கு பொதுவாக மூக்கு அப்படிங்கிறது ரொம்ப கூரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கை இப்படி பண்ணுறதை பார்த்துருக்கோம் குளிக்க வைக்கும் பொழுது. ஸோ இந்த மூக்காக இருக்கட்டும் அல்லது அவங்க செய்யக்கூடிய சில செயல்கள்னால குழந்தை அழகாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் குழந்தையுடைய இந்த பாடி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதையும் அது அழகு அப்படிங்கிறதையும் பிரதிபலிக்கிறது? அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, குழந்தைகளுக்கு தாய்ப்பாலினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொன்னீங்க. இப்போ தாய்மார்கள் வீட்டில் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒர்க்கிங் விமனாக இருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த தாய்ப்பால் அப்படிங்கிறத கொடுக்கலாமா? அண்ட் எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவாக இருக்கும் அதை பற்றியும். மூன்றாவது ஒரு கேள்வி வந்து, இந்த குழந்தைகளுக்கு இந்த மலம் கழிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம், பிறந்த குழந்தைகள் தினமுமே அதை கம்பல்சரி போகணுமா அல்லது 1-2 நாள் நடுப்புற போகல அப்படின்னா அது ஏதாவது பிரச்சனைகளுக்குரிய ஒரு அறிகுறியா? அல்லது எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக குழந்தைகள் பச்சிளம் குழந்தைகள் மோஷன் அப்படிங்கிறது போவாங்க? எப்போ வந்து பேரண்ட்ஸ் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும், இல்லை இது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும்? இதை பற்றி கொஞ்சம் இன்புட்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக்டர். வணக்கம் சார். உங்களுடைய ஃபஸ்ட் கொஷின் வந்து குழந்தைங்கள் குளிப்பாட்டுதல் ரிலேட்டடாக கேட்டிங்க. ஏதாவது லைக் குழந்தையோடைய முக அமைப்பு அதெல்லாம் வந்து லைக் மாற்ற முடியுமா? அது ரிலேட்டடாக குளிப்பாட்டுதல் ரொம்ப முக்கியம். குழந்தை வந்து பிறந்த பிறகு தொப்புள் கொடி விழுந்த பிறகு தான் நம்ம வந்து குளிப்பாட்ட சொல்கிறோம். அது வரைக்கும் நம்ம ஸ்பாஞ்ச் பாத், அதாவது வந்து பார்த்திங்கன்னா காட்டனில் வந்து தண்ணி லைக் புரிஞ்சு அது குழந்தைய தொடச்சி விட தான் சொல்கிறோம். ஒன்ஸ் குழந்தை தொப்புள் கொடி விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் குழந்தைய வந்து குளிப்பாட்டலாம். ஒவ்வொரு வாரமும் 2-3 முறை, அதாவது எவ்ரி 2 to 3 days ஒன்ஸ் வந்து நம்ம குளிப்பாட்டினா போதும். அதே மாதிரி குளிப்பாட்டுறதுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டிலும் சரி புதுச்சேரியிலையும் சரி ஒவ்வொரு ஊர்லேயும் குளிப்பாட்டுறதுக்கும் ஒரு தனியாக ஒரு 3-4 பாட்டிங்க இருப்பாங்க. ஏன்னா வந்து குழந்தையோடைய முதல் 3 மாதங்களில் குழந்தையோட நெக் ஹோல்டிங் தலை வந்து கண்ட்ரோலாக இருக்காது. அதனால் வந்து அவங்களுடைய குழந்தைங்களுக்கு தானே வந்து குளிப்பாட்டுறதுக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் பயமாக இருக்கும், அவங்க அப்பா அம்மாவுக்கும் பயமாக இருக்கும். அதனால் இது மாதிரி குளிப்பாட்டுற பாட்டிகள் வந்து குளிப்பாட்ட அலோவ் பண்ணுவாங்க. அதனால் பல்வேறு பாதிப்புகள் குழந்தைங்களுக்கு ஏற்படுறதை நாங்கள் தினந்தோறும் பார்க்குறோம். அதாவது பார்த்திங்கன்னா குழந்தைக்கு லைக் போதும் வெந்நீர் கொதிக்க ஊட்டுவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட கை கால்களை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முடுக்குவாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு ஃப்ராக்சர் வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஜாயிண்ட் டிஸ்லொகேஷன் ஆகி பார்த்துருக்கோம். அதே மாதிரி தலையை வந்து நல்லா அழுத்துவாங்க, அப்புறம் வேகமாக திருப்புவாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டு பார்த்துருக்கோம். அதே மாதிரி குழந்தைய குளிப்பாட்டும் போது பார்த்திங்கன்னா தலையை கீழே வச்சுட்டு வேகமாக தண்ணி ஊற்றுவாங்க. அதனால் தண்ணி வந்து குழந்தையோட மூச்சு குழாயில் போய் குழந்தை வந்து மூச்சு திணறலோடு அட்மிட் ஆகி பார்த்துருக்கோம். அந்த குழந்தைங்களுக்கு வென்டிலேட்டர் தேவையெல்லாம் ஏற்பட்டு இருக்குது. அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டுறதுக்கப்புறம் வசம்பு தேய்ச்சி விடுவாங்க தலையில், அப்புறம் நாக்கில், அப்புறம் வந்து குழந்தையோட தொப்புள் கொடியில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலில். இதனால் வந்து நிறைய குழந்தைங்கள் தொப்புள் கொடி இன்ஃபெக்ஷனோடு அட்மிட் ஆகி பார்த்துருக்கோம், இன்ஃபெக்ஷனோடு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட மாரெல்லாம் வேறு
பிதுக்குவாங்க, லைக் வந்து பால் வரும் அப்படின்னு. பட் இதனால் வந்து பிரெஸ்ட் ஆப்சஸ், அதாவது மார்பகத்தில் லைக் இன்ஃபெக்ஷன் ஆகி குழந்தைங்க அட்மிட் ஆகிருக்கு. ஸோ என்னை பொறுத்த மட்டில் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்கள இதே மாதிரி தாய்ப்பால் லைக் அவங்க தாய்மார்களே இல்லைனா வீட்டில் இருக்க பெரியவங்களே வந்து நம்ம குளிப்பாட்டலாம். இதை மாதிரி வெளியில் இருக்கவங்கள கூட்டு வந்து இதை மாதிரி குளிப்பாட்ட அலோவ் பண்ணாதீங்க. இதனால் குழந்தைங்களுக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் மற்றும் மிக பெரும் பாதிப்புகள், ஈவன் உயிரிழப்பு கூட ஏற்பட்டு இருக்கு. அண்டு செகண்ட் ரிகார்டிங் ஒர்க்கிங் உமன் பற்றி கேட்டிருக்கீங்க. சப்போஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டாரில் எல்லா இடத்துலையுமே 6 மாதம் வரைக்கும் மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்குறாங்க. பட் தனியார் நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சில தனியார் நிறுவனங்கள் 6 மாதம் கொடுக்குறாங்க, சில நிறுவனங்களின் 3 மாதம் கொடுக்குறாங்க. பட் சில நிறுவனங்களில் அது மாதிரி வந்து மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்குற படத்தில் அதனால் வந்து பல பெண்களுக்கு உடனடியாக வேலைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. அப்படி இருக்க பெண்கள் என்ன பண்ணலான்னா பிரெஸ்ட் பம்ப் வாங்கி வச்சுக்கலாம். அதெல்லாம் பிரெஸ்ட் பம்பில் இல்லைனா பிரெஸ்ட் பம்பில் மில்கை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னரில் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கலாம். பிளாஸ்டிக் கண்டெய்னர்கள் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் ஒரு 2 to 3 days அந்த மில்க் வந்து யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா அதிகபட்சம் 8 மணி நேரம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எவ்ரி 2 to 3 hours ஒன்ஸ் வந்து குழந்தைக்கு பாலாடை மூலமாக நீங்கள் அந்த தாய்ப்பாலை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் வந்து அவங்க வேலையை முடிச்சுட்டு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து லைக் அதுக்கப்புறம் நேரடியாக வந்து அவங்க அம்மா தாய்மார் வந்து தாய்ப்பால் கொடுக்கலாம். அது இல்லாமல் முக்கியமாக நீங்கள் பாலாடை மட்டும் உபயோகப்படுத்துங்க. தவறி வந்து நீங்கள் பாட்டில் ஃபீட் மட்டும் கொடுக்காதீங்க. ஏன்னா பாட்டில் ஃபீடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கில் மைக்ரோ பிளாஸ்டிக் சம் பாட்டில்ஸில் பிஸ்ஃபினால் ஏ அப்படின்னு ஒரு நச்சு பொருள் இருக்குது. இதன் மூலம் பல்வேறு ஹார்மோன் குறைபாடுகள் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிப்பிளில் எப்போவுமே இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சாத்தியக்கூட இருக்குது. அதாவது இந்தியாவில் பார்த்திங்கன்னா 22% குழந்தைங்களுக்கு புட்டிப்பால் கொடுக்குறாங்க. அதுவே தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 33% குழந்தைங்களுக்கு புட்டிப்பால் கொடுக்குறாங்க. புட்டிப்பால் கிடைக்கிற குழந்தைங்களில் பார்த்தீங்கன்னா 26% குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நிப்பிள் என்ன தான் நீங்கள் க்ளீன் பண்ணாலுமே அதில் எப்பவுமே இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பாலாடை மட்டும் உபயோகப்படுத்துங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க மலம் கழித்தல் ஃப்ரீக்வன்சி பற்றி கேட்டிங்க. சில குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பால் குடித்த உடனே மலம் கழிப்பாங்க. ஒரு நாளைக்கு 8 to 10 முறை வரையும் மலம் கழிப்பாங்க. அது நார்மல் தான். அதேமாதிரி சில குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா 3 to 4 நாட்களுக்கு ஒரு முறை தான் வந்து மலம் கழிப்பாங்க. அதுவும் நார்மல் தான். அது ஃபஸ்ட்டு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் சொல்லுவோம். அதாவது உடனே குழந்தைங்கள் வந்து தாய்ப்பால் குடிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா குடல்கள் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து குழந்தைங்கள் மோஷன் போவாங்க. இது வந்து கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் சொல்லுவோம். இது நார்மல் தான். அதே மாதிரி தாய்ப்பால் மட்டுமே கிடைக்கின்ற குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு இல்லை வயிற்றுப்போக்கு இன்ஃபெக்ஷன்லாம் வரதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப குறைவு. அதுவே வந்து குழந்தைங்களுக்கு ஃபார்முலா மில்க் போடுறாங்க, இல்லை கவுஸ் மில்க் கொடுக்குறாங்க, பசும்பால் அது மாதிரி கொடுக்குறாங்க, புட்டி பால் கொடுக்குறாங்களா, இந்த குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கு அதிக அளவு மோஷன் போகிறாங்க, லூஸ் ஸ்டூல் மாதிரி இருக்குது, அப்படி இருந்துச்சுன்னா தென் மருத்துவர்கிட்ட போகணும். ஆனால் வெடியும் தாய்ப்பால் மட்டும் கிடைக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி 8 to 10 முறை மோஷன் போனாலும் அது நார்மல் தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தாய்ப்பால் இல்லாத ஆல்டர்னேட்டிவ் நம்ம ஃபார்முலா மில்க்கு கொடுக்கலாமா டாக்டர்? இப்போ தாய்ப்பால் முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா தாய்ப்பால் குறைவாக இருக்கிறதுக்கு நிறைய காரணிகள் இருக்கும். அந்த காரணிகள் என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம ட்ரீட் பண்ணாலே தாய்ப்பால் அளவு சரியாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா குழந்தைகள் பிறந்த முதல் 2 to 3 நாட்கள் கொலஸ்ட்ரம் சொல்லுவோம், சீம்பால், அதன் அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ட்ராப் பை ட்ராப் தான் இருக்கும். உடனே வந்து தாய்மார்கள் என்ன நினைப்பாங்க, போதுமான அளவு தாய்ப்பால் இல்லை, குழந்தைக்கு வந்து போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்கல, இது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் மாதிரி ஆகும். ஆனால் அந்த ஈவன் அந்த 2 to 3 drops தான் வருதுனாலும் அது வந்து போதுமான அளவு குழந்தைங்களுக்கு குளுக்கோஸ்லேருந்து எல்லாத்தையுமே கிடைக்கும், இம்யூனிட்டிலேருந்து எல்லாமே கிடைக்கும். அதனால பயப்பட வேணாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 3 இல்லை 4 நாட்களுக்கு பிறகு தான் வந்து தாய்ப்பால் அளவு வந்து அதிகரிக்கும். பட் சில தாய்மார்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் அளவு ரொம்பவே கம்மியாகவே இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு நாங்கள் வந்து கேலக்டோகாக்ஸ், அதாவது தாய்ப்பால் அளவு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மருந்துகள் கொடுப்போம். இங்கிலீஷில் சொன்னால் டோம்பெரிடான்னு ஒரு மருந்து கொடுப்போம். மெட்டோக்ளோப்ரமின் உணவு மருந்து இருக்குது. இதுலேயும் இம்ப்ரூவ் ஆகலைன்னா நேச்சுரல் கேலக்டோகாக்ஸ் சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உணவு முறையினாலே வந்து நம்ம தாய்ப்பால் அளவு இன்க்ரீஸ் பண்ண முடியும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம், பெருஞ்சீரகம், பச்சை பப்பாளி, கறிவேப்பிலை, சீரகம், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, தர்பூசணி, அப்புறம் மீன், சால்மன் ஃபிஷ், முருங்கைக்கீரை, காய்கறி வகைகள் இது கொடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் போதுமான அளவு தண்ணீர்,
பால், குறைஞ்சது 2-3 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். இதெல்லாம் குடிக்கும்போது இந்த உணவு முறைகள் மாற்றும்போது தாய்மார்களுக்கு போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்கும். அப்படியும் கிடைக்கல, அப்படி லைக் குழந்தை வெயிட்டும் ஏறலை, தாய்ப்பால் போதுமான அளவு கிடைக்கலன்னா நம்ம வந்து தாய்ப்பால் எக்ஸ்பிரஸ் பண்ணி குவான்டிஃபை பண்ணுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1-2 பாலாடை அளவு கூட இல்லை. அப்படி இருக்கும்போது தான் நம்ம வந்து ஆல்டர்னேட் போவோம், ஃபார்முலா மில்க். அதெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்காரணம் கொண்டு ஹவுஸ் மில்க் போக வேணாம். ஒரு வயது வரைக்குமே வந்து பசும்பால் கொடுக்க வேணாம். ஏன்னா பசும்பாலில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு கெசின் புரதம் இருக்கும். அதனால் வந்து குழந்தைங்களுக்கு அலர்ஜிலேருந்து பல்வேறு பாதிப்புகள் ஏற்படலாம். ஹவு மில்க்ஸ் ப்ரோட்டீன் அலர்ஜின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மில்க் போகும்போது ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, ஃபார்முலா மில்க் வந்து ஸ்டார்ட் பண்ணால் குழந்தைக்கு கிடைக்கிற தாய்ப்பால் அளவு இன்னும் கம்மியாகலாம். அண்ட் செகண்ட் வந்து ஃபார்முலா மில்க் ஒவ்வொரு வாட்டியும் சுத்தமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்குலேருந்து சீரியஸான இன்ஃபெக்ஷன் கூட ஏற்படலாம். அதனால் முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் மட்டுமே கிடைக்க பாருங்கள். அது இல்லைன்னா மருத்துவர்கள் ஆலோசனை பெற்று அந்த ஃபார்முலா மில்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி வந்து க்ளீன் பண்ணணும், அதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு நீங்கள் வந்து ஃபார்முலா மில்க் கொடுக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவு நாங்கள் வந்து எப்படின்னா தாய்ப்பால் இன்க்ரீஸ் பண்ணுறது வழிமுறை தான் பார்ப்போம். அப்படி இல்லை கடைசி கட்டம் தான் நம்ம வந்து ஃபார்முலா மில்க் போகிறது. அதுவும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் புட்டி பால் யூஸ் பண்ணாதீங்க. ஃபார்முலா மில்க் பண்ணாலுமே அது வந்து பாலாட்டையில் போகிறது குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வர்றது சான்சஸை கம்மி பண்ணும். ஓகே டாக்டர், இப்போ இந்த கண்டினியூவாக ஒர்க்கிங் உமன்லாம் இருக்காங்களே டாக்டர், இப்போ 6 hours ஒரு 8 hours இல்லை 10 hoursக்கு அப்புறம் திருப்பி பேபி கிட்ட வந்து ஃபீட் பண்ணும்பொழுது நம்ம வந்துட்டு கண்டினியூவாக அப்படியே ஃபீட் பண்ணலாமா, இல்லை அதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு தான் பண்ணணுமா? இல்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கு போகிறீங்க, ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தோடனே நீங்கள் நேரடியாக நீங்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்பிட்வீன் டைமில் நீங்கள் அடுத்த ஃபீடுக்கு இன்பிட்வீன் டைமில் கூட நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா வந்து நம்ம டே டைமில் நீங்கள் ஒர்க்கிங்கில் இருக்கீங்கனாலும் லைக் வந்து பார்த்தீங்கன்னா லைக் யூ கேன் டேக் பிரேக்ஸ், பிரெஸ்ட் ஃபீடிங் பிரேக்ஸ் போயிட்டு எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் தாய்ப்பாலை வந்து சேகரிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து தாய்ப்பால் அங்கே வந்து நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணலைன்னா லைக் வந்து அகெயின் மார்பகம் கட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். முடிஞ்ச அளவு நீங்கள் தாய்ப்பால் எக்ஸ்பிரஸ் பண்ணுறத நீங்கள் வந்து ஒர்க்கிங் டைம்லேயே எண்ணிக்கலாம். அது இல்லாமல் எல்லா லைக் ப்ரைவேட் கம்பெனிஸும் சரி, கவர்மெண்ட் கம்பெனிஸும் சரி இதுக்கான பாலிசிஸ் ஏற்படுத்தி இருக்காங்க. ஒர்க்கிங் மதர்ஸ்க்கு வந்து கோஆப்ரேட்டாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், ப்ரைவேட் ஆஃபீஸஸ், ஏர்போர்ட்ஸ் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் ரூம்ஸ் இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு கூட எக்ஸ்பிரஸ் பண்ணிவிட்டு அதை உங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னரில் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு தென் நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோடனே அதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இல்லைனா வந்து உங்கள் வேலை இடத்துல வந்து ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா அதை ஸ்டோர் பண்ணி உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஸ்டோர் பண்ணிவிட்டால் நான் சொன்ன மாதிரி 2 to 3 டேஸில் தந்துடணும். சப்போஸ் ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா ஒரு நாள் வச்சிங்கன்னா அதிக அளவு 4 மணி நேரத்தில் 8 மணி நேரத்துக்குள்ளே குழந்தைக்கு வந்து அந்த பாலை கொடுத்துடுங்க. இல்லைனா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த வெளியில் இந்த குளிப்பாட்டுறதுக்கு யாராவது இருப்பாங்கலாம் சொல்லுவீங்க, அவங்க வந்து இந்த உரம் எடுக்கிறது, இந்த கொல்லாத்த விழுறது இதெல்லாம் சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதான் மெயினாக நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 months நெக் ஹோல்டிங் இருக்காது, சரிங்களா? ஸோ தலை நிற்காது. எப்பவுமே தலை வந்து சப்போர்ட் பண்ணி தான் குழந்தைய வந்து தூக்கும் போதும் சரி, தாய்ப்பால் கொடுக்கும் போதும் சரி, எப்பவுமே வந்து நம்ம வந்து தலையை சப்போர்ட் பண்ண சொல்கிறோம். அதனால தான் அப்படி சப்போர்ட் பண்ணலை, இல்லை வேகமாக குழந்தைய தூக்குறாங்க, இல்லை வந்து இதை வேறு ஏதாவது ப்ராக்டிசஸ் சரியாக இல்லைன்னா உரம் விழுந்துடும் சொல்லுவோம். உரம் விழுந்தால் என்ன, ஸ்டெனோக்ளீடோமாஸ்டாய்டு அப்படின்னு ஒரு ஸ்டெனோக்ளீடோமாஸ்டாய்டு ஒரு மசில் இருக்குது, ஒரு தசை, அது பிடிப்பு ஏற்படுறதுனால அந்த உரம் விழுதல் சொல்லுவோம். அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா லைக் குழந்தையோட தலை ஒரு சைடு அப்படியே திரும்பி இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தை தலையை திருப்ப ட்ரை பண்ணாலோ இல்லை நம்மளே திருப்பினாலும் குழந்தை வந்து லைக் பெயினில், அது ரொம்ப வலியில் வந்து அற ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து நீங்கள் தனியாக உரம் எடுக்கிறதுக்கு எதுவும் லைக் மறுபடியும் வேறு ஆகிட்டும் போகாதீங்க. டாக்டர்ஸ் கிட்ட போனீங்கன்னா ஃபிசியோதெரப்பி ஒன்ஸ் கொடுத்து அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தா இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க. முடிஞ்சாலும் நான் சொன்ன மாதிரி குழந்தைய லைக் தூக்கும் போதும் சரி, குளிப்பாட்டும் போதும் சரி, ஒரு பொறுமை இருந்துச்சுனாலே இந்த பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாது. ஓகே டாக்டர், இப்போ இந்த பச்சிலும் இந்த 28 days சொன்னீங்க இல்லையா, அதில் வந்துட்டு நிறைய பேர் மாற்றி தூக்கலாமா குழந்தைங்கள? நாங்கள் மருத்துவர்கள் என்ன சொல்லுவோம்னா ஒன்ஸ் குழந்தை பிறந்தோடனே பார்த்தீங்கன்னா 24 to 48 hours மினிமம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாட்கள் நார்மல் டெலிவரி. நான் இப்போ சிசேரியன் செக்ஷனாக 7 நாட்கள் வரையும் மருத்துவமனையில் இருப்பாங்க. பட் அந்த 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே வந்து குழந்தைய பார்க்கும். அப்படியே எல்லா உறவினர்களும் சரி, சொந்தக்காரன், தூரத்து சொந்தம், ஊருன்னு வருவாங்க. அவங்க எல்லாம் குழந்தைய தூக்குவாங்க. இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா குழந்தையோட இம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவு இருக்காது. குழந்தையோட நான் சொன்ன மாதிரி ஆர்கன்ஸோடைய வளர்ச்சியும் லைக் ஃபுல்லாகவும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் லிவர்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாதங்கள்
வருடங்களாகவும் ஃபுல் மெச்சூரிட்டி வர்றதுக்கு. அதே பிரெயின் டெவலப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா லைக் 80% ஆஃப் த க்ரோத் தான் இருக்கும். மிச்சம் 20% ஆஃப் த க்ரோத் வந்து அந்த முதல் 1-2 ஆண்டுகள் ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு 7 days முதல் 7 நாட்கள் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம். அதேமாதிரி முதல் 28 நாட்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கான ரிஸ்க் அதிகம். அதேமாதிரி ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா மூளை காய்ச்சல் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் முடிஞ்ச அளவு குழந்தைய வந்து தாய்மார்கள் மட்டுமே தூக்குறது பெட்டர். அதுக்கப்புறம் உங்களுடைய அம்மா லைக் அவங்க வீட்டுக்காரர் அது மாதிரி க்ளோஸ் உறவினர்கள் மட்டும் தூக்குறது பெட்டர். அதே மாதிரி பெட்டர் நீங்கள் வீட்டுக்கு வெளியே போயிட்டு வரீங்கன்னா கை கால்கள் நல்லா சோப் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் சானிடைசர் யூஸ் பண்ணலாம். மற்றபடி நான் சொன்ன மாதிரி இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு அகைன் உங்கள் குழந்தைக்கு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸஸும் வந்து நல்லா வாஷ் பண்ணி போகணும். மெனி டைம் என்ன ஆகும்னா குழந்தை பிறக்கிற வரைக்கும் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து லைக் ட்ரெஸ்ஸஸ் எடுக்க மாட்டாங்க. குழந்தை பிறந்த உடனே தான் போய் தேடி கண்டுபிடிச்சி ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு வாங்கிட்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ட்ரெஸ்லேயே நிறைய இன்ஃபெக்ஷன் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வாஷ் பண்ணுற லிக்விடுமே பேபி ஃப்ரெண்ட்லி டிடர்ஜென்ட்டாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அப்போ இதை மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தால் இன்ஃபெக்ஷன் இருக்காது. முடிஞ்சாலும் இன்ஃபெக்ஷன் இல்லைனாலே குழந்தை வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் குழந்தை பிறந்து முதல் 5 வருடங்கள் இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா 45. அதாவது 1000 குழந்தைகள் பிறக்கிறாங்க, 45 குழந்தைகள் இருக்கிறாங்க. அதில் வந்து இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் அதாவது முதல் 1 வருடத்துக்குள் இருக்கின்ற குழந்தைகள் பார்த்தா 35. அதாவது 1000 குழந்தைகள் பிறக்கிறாங்க, 35 குழந்தைகள் இருக்கிறாங்க. அதில் நியோனேட்டல் மார்டாலிட்டி ரேட் பச்சிளம் குழந்தைகள் மரணம் விகிதம் பார்த்தீங்கன்னா பிறக்கின்ற 1000 குழந்தைங்களில் 25 குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கின்றாங்க. அதாவது முதல் 5 வருடங்களில் இது சராசரி 60% இறப்பு வந்து பார்த்தீங்கன்னா முதல் 28 நாட்கள் தான் நடக்குது. அந்த 28 நாட்கள் அந்த முதல் 5 வருடங்களில் பார்த்தா வெறும் வந்து 2% தான். பட் அந்த 2% கால அளவில் 60% மரணம் நிகழ்றதுன்னா அதுக்கு முதல் காரணம் என்னன்னா குழந்தைங்களுக்கு போதுமான இம்யூனிட்டி இருக்காது. பெரும்பான்மையான மரணங்கள் இன்ஃபெக்ஷனால தான் நடக்குது. அந்த இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து உங்கள் உறவினர்கள் வராங்களும் குழந்தைங்க பார்த்துட்டு போங்க. நீங்கள் குழந்தை வந்து தொட வேணாம், இல்லை தூக்க வேணாம், முத்தம் கொடுக்க வேணாம். இதெல்லாம் பண்ணாலே குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஓகே. எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தை பராமரிப்பு இது குறித்து நமக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தை மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ஜெயராஜ் அவர்கள். டாக்டர், நம்ம வந்துட்டு தொப்புள் கொடி பற்றி பேசணும். இப்போது தொப்புள் கொடி வந்துட்டு இந்த 28 நாட்குள்ளே விழுந்துருமா, இல்லை எப்போ அது விழுந்துரும், அது எப்படி பராமரிக்கலாம் டாக்டர்? தொப்புள் கொடி இயல்பாக பார்த்தீங்கன்னா முதல் 7லேருந்து 10 நாட்களில் விழுந்துடும், காஞ்சு போய் விழுந்துடும். இப்படி விழுந்தது பிறகு அங்கே எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது. ஆயின்மெண்ட்டு இல்லை வந்து களிம்பு எதுவுமே வந்து தடவக்கூடாது தான் சொல்லுவோம். இட்ஸ் ட்ரை கார்ட் கேர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதில் எதுவுமே லைக் அது அப்படியே அந்த அம்பிளிக்கல் கார்ட் ட்ரை ஆகி விர வரையும் நம்ம எதுவுமே அது பண்ணக்கூடாது. சரிங்களா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட தொப்புள் கொடி விர வரைக்கும் குழந்தைக்கு குளிப்பாட்ட வேணாம்னு ஃபஸ்ட் ரீசன் அது. செகண்ட் வந்து அப்படி குளிப்பாட்டும் போது குழந்தைக்கோடைய டெம்பரேச்சர் வந்து கம்மியாகி தாழ்ந்த வெப்பநிலைக்கு போகலான்னு இன்னொரு காரணம். சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா 3-4 வாரங்களுக்கு பிறகும் தொப்புள் கொடி விராது. அப்படி விரலைன்னா சில இம்யூனோடிஃபிஷியன்சி சொல்லுவோம், சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கான மேற்கொண்டு நாங்கள் சில பரிசோதனைகள்லாம் பண்ணுவோம். ஆனால் 99% பார்த்திங்கன்னா 7லேருந்து 10 நாட்களுக்குள்ளே தொப்புள் கொடி விழுந்துடும். அதனால் அது மேலே எதுவுமே அப்ளை பண்ணாதீங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி நிறைய குழந்தைங்களுக்கு கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா அது விழுந்த பிறகு கவுடங்கு லைக் மாட்டு சாணம் வந்து அதில் அப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் அந்த குழந்தை இன்ஃபெக்ஷனோட வந்து அட்மிட் ஆகும். அதே மாதிரி குழந்தை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 7லேருந்து 10 நாட்கள் என்ன பண்ணுவாங்க, தீட்டு கரைக்கணும் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அப்போ வசம்பு அதெல்லாம் தேய்ச்சி விட்டுருவாங்க. அப்புறம் இந்த குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷனோடைய தொப்புள் கொடி இன்ஃபெக்ஷன் ஆகி இங்கிலீஷில் அம்பிளிக்கல் செப்சிஸ் சொல்லுவோம். சில குழந்தைங்களுக்கு அப்படி இன்ஃபெக்ஷன் ஆகி மூளைக்காய்ச்சல் வரைக்குமே போயிருக்கு. சில குழந்தைங்களுக்கு உயிரிழப்பு கூட ஏற்பட்டுருக்கு. அப்படி லைக் நிறைய காம்ப்ளிகேஷனோட லைக் அட்மிட் ஆவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து பார்த்திங்கன்னா தொப்புள் கொடியில் எதாவது அப்ளை பண்ணுறது தான். லைக் மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா எதுவுமே அப்ளை பண்ணாதீங்க, அது வந்து அப்படி ட்ரையாக விட்டுட்டு அது விழுந்ததுக்கப்புறம் எதுவும் அப்ளை பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். ஓகே டாக்டர். இப்போது இந்த பச்சிளம் குழந்தை அந்த பீரியடில் தண்ணீர் கொடுக்குறதோ இல்லை இந்த தேன் கொடுப்பாங்க, சர்க்கரை தண்ணி கொடுப்பாங்க, இதெல்லாம் கொடுக்கலாமா டாக்டர்? கிரேப் வாட்டர்? குழந்தை பிறந்ததுலேருந்து முதல்
6 மாதங்களுக்கு வரை தாய்ப்பால் தவிர வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேப் வாட்டர் கொடுக்குறதோ இல்லை சுகர் இல்லை வந்து தேன் அதெல்லாம் சர்க்கரை தண்ணியெல்லாம் கொடுக்குறது வந்து ப்ரீலாக்டியல் ஃபீட்ஸு சொல்லுவாங்க. இப்படி ப்ரீலாக்டியல் ஃபீட்ஸ் கிடைச்ச குழந்தைங்களை செஞ்ச ஆய்வில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு அதிகளவு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு, சில குழந்தைங்களுக்கு மரணமும் ஏற்பட்டிருக்கு. அது இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலுக்கு வந்து போதுமான அளவு எஸ்டாப்ளிஷ் ஆகலை. இந்த குழந்தைங்களுக்கு வந்து 6 மாதங்களுக்கு வந்து போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்கலமும் ஆய்வுகள் சொல்லுது. ஸோ வந்து நாங்கள் மருத்துவர்கள் என்ன சொல்கிறோன்னா, குழந்தை பிறந்ததுலேருந்து 6 மாதங்களுக்கு வரை தாய்ப்பால் தவிர எதுவுமே தராதீங்க. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை கிடைக்கிற தாய்ப்பால் பெரும்பான்மை அளவு வந்து தண்ணீர் தான் இருக்குது. அதனால தனியாக வந்து நீங்கள் தண்ணி எதுவும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் வரதுக்கான ரிஸ்க் இருக்குது. இப்போ வந்து தாய்ப்பால் மட்டும்தான் இன்ஃபெக்ஷன் இல்லாத குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய வந்து கிடைக்கக்கூடிய உணவு, சரிங்களா? அதை தவிர வேறு எது கொடுத்தாலுமே இன்ஃபெக்ஷன் வரதுக்கு ரிஸ்க்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் விளம்பரங்கள் பார்க்கலாம். எங்கள் பாட்டி வந்து எங்களுக்கு கிரைப்பாட்டு தான் கொடுத்தாங்க, உங்கள் குழந்தைக்கும் கிரைப்பாட்டை தான் கொடுக்கணும் டெய்லின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு உதாரணம். கிரைப்பாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுத்தலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சில கிரைப்பாட்டர்களில் ப்ரோனோபால் என்கிற ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி, டாக்ஸிக் பெஸ்டிசைட். இதனால குழந்தைங்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படலாம். சில கிரைப்பாட்டர் நீங்கள் காம்போசிஷன் படித்தாலே தெரியும், அதில் ஆல்கஹால் கண்டென்ட்டுமே இருக்குது. ஸோ அதனால் இது கொடுக்கும்போது என்னென்னா குழந்தைங்கள் வந்து தூங்கிடுவாங்களே தவிர அதனால் ஏற்படுற பாதிப்புகளை யாரும் அதை பற்றி யாருமே பேசுறதில்லை. ஸோ இப்படி இந்த குழந்தைங்களுக்கு பல்வேறு பாதிப்புகளோடு அட்மிட் ஆகி நம்ம பார்த்துருக்கோம், ட்ரீட் பண்ணியிருக்கோம். அதனால் மருத்துவர்களாக பார்த்தீங்கன்னா கிரைப்பாட்டரை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் மருத்துவர்கள் சொல்கிறது கிரைப்பாட்டை எக்காரணத்தை கொண்டும் குழந்தைங்களுக்கு தராதிங்க. அதே மாதிரி குழந்தை தொடர்ந்து ஒரு 2-3 மணி நேரம் அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா கோலிக் பெயின் சொல்லுவோம், வயிற்றில் வந்து வலியினால் அழுகுறாங்க, அதனால் கிரைப்பாட்டர் கொடுங்க, இல்லை வசம்பு தேய்ச்சி விடுங்க, குழந்தை உடனே வந்து அது சரியாகிடும். வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பெரியவங்களாம் தருவாங்க. அது வந்து ஒரு மோசமான முன்னுதாரணம். அதனால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படலாம். ஸோ முடிஞ்சாலும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்படி அழுதாங்கன்னா அது வந்து குழந்தைய வந்து நீங்கள் தூக்கி வச்சு சமாதானப்படுத்தும். வந்து ராக்கிங் மூமெண்ட் சொல்லுவோம், அப்படியே தாலாட்டு பாடினாலுமே வந்து குழந்தைங்கள் வந்து அமைதியாகிடுவாங்க. அதையும் மீறி வந்து குழந்தை டெய்லி இதேமாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க, சுத்தமாக முடியல, அப்படி இருந்தால் மட்டும்தான் மருத்துவர்களுக்கான தேவை இருக்கும். ரொம்ப வந்து 99% அதுக்காக தனியாக எந்த வித மருந்துங்களும் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ரொம்ப தீவிரமாக இருக்குது அந்த இன்ஃபேண்டல் கோலிக்கு, அதனால் ரொம்ப பாதிப்புகள் இருக்குது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அதுக்கான வந்து மருந்துகள் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். சொன்ன மாதிரி கிரைப்பாட்டர், சுகர், ஹனி, வசம்பு இதெல்லாம் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து குழந்தைக்கு கொடுக்காதீங்க, தடவாதீங்க. அதே மாதிரி வசம்பில் பார்த்தீங்கன்னா வசம்பு வந்து இட்ஸ் ஹெர்பு, இட்ஸ் மூலிகை, அது கொடுத்தா குழந்தைக்கு நல்லது தானே வரும்னு எல்லாருமே கேட்கலாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டீராய்டு காம்போனன்ட் இருக்குது, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா செடேட்டிவ் காம்போனன்ட் இருக்குது. அதனால் கொடுக்கும்போது குழந்தைங்கள் வந்து தூங்கிடுவாங்க. ஆனால் சில குழந்தைங்களுக்கு வலிப்பு ஏற்பட்டிருக்கு, சில குழந்தைங்களுக்கு வயிற்றில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, நெக்ரோடைசிங் இன்ட்ரோகொலைட்டிஸ் இங்கிலீஷில் சொல்கிறோம். குடல்லே வந்து பார்த்திங்கன்னா அருகி போயிருக்கு, சில குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரணங்கள் கூட நிகழ்ந்திருக்கு. சப்போஸ் ஜிப்மரில் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க, அதில் 57க்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து வசம்பு கொடுத்ததுனால தான் இறந்து போனதாக ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முன்னோர்கள் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அது சரியாக தான் இருக்கணும்னு ஒரு கண்ணோட்டம் வேணாம். ஏன்னா இது அறிவியலை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அறிவியல் சொல்கிறது வந்து வசம்பு கொடுக்காதீங்க. அதேமாதிரி நாங்கள் மருத்துவர்களும் குழந்தைகள் மருத்துவர்கள் நாங்கள் சொல்கிறது என்ன, கிரைப்பாட்டர் கொடுக்காதீங்க, சுகர் அணிலாம் கொடுக்காதீங்க. 6 மாதம் வரைக்கும் எதுவுமே கொடுக்கக்கூடாது. 6 மாதத்துக்கு பிறகு தான் இணை உணவு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே டாக்டர் லைனில் இருக்காங்க, உங்கள் கேள்விகள் என்ன சார்? சார் இந்த குழந்தைங்க டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ் ஒன்று இருக்குல்ல சார், அது பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சார் வணக்கம் சார். குழந்தைங்களுக்கு டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ் வந்து குழந்தையோட வளர்ச்சி மைல்கள் சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட வளர்ச்சியை 4 டொமைன்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து கிராஸ் மோட்டார், இன்னொன்று வந்து ஃபைன் மோட்டார், அப்புறம் லாங்குவேஜ், அப்புறம் சோஷியல் மைல்ஸ்டோன். குழந்தையோட அசைவுகள், குழந்தையோட பேச்சு முறைகள், குழந்தையோட சமூகத்தோட தொடர்பு, இதுதான் வந்து மெயினாக நம்ம அசஸ் பண்ணுறோம். அதை வச்சுட்டு இந்த மைல்ஸ்டோன்ஸ் அந்தந்த பருவ காலத்தில் இருந்துச்சுன்னா குழந்தையோடைய வளர்ச்சி வந்து நன்றாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம வேக்சின் போடுறதுக்கு ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த 6 வாரங்கள் 10 வாரங்கள் அப்புறம் வந்து 14 வாரங்கள் எடுத்துகிட்டு போகும்போது நாங்கள் மருத்துவர்கள் பார்க்குறது அந்தந்த பருவ காலத்தில் குழந்தைக்கு சரியான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கான்னு பார்ப்போம். சப்போஸ் சில டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப லேட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதில் டெவலப்மெண்டல் டிலே இருக்கான்னு நாங்கள் பார்ப்போம். அப்படி இருந்துச்சுன்னா மேற்கொண்டு நம்ம அதுக்கான பரிசோதனைகள் பண்ண வேண்டியது இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கிராஸ் மோட்டாரில் அந்த மோட்டர் மைல்ஸ்டோன்ஸில் மெயினாக பார்த்தீங்கன்னா நெக் ஹோல்டிங் ஒரு 3 மாதத்தில் குழந்தையோட தலை நிற்கணும். அதே மாதிரி வந்து குழந்தை வந்து ஒரு 5 மாதத்தும் பார்த்திங்கன்னா
குழந்தை ரோல் ஓவர் ஆகும். அதே மாதிரி ஒரு 6 மாதம் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள் வந்து உட்கார ஆரம்பிக்கும் சப்போர்ட்டோட. ஒரு 9 மாதம் லைக் சப்போர்ட் இல்லாமல் உட்கார ஆரம்பிக்கும். இதை மாதிரி அந்தந்த டைமில் அந்த மைல் ஸ்டோன்ஸ் இருக்குன்னா லைக் சரி. ஆனால் வந்து ஒரு மைல் ஸ்டோனும் ஒரு 3 மாதங்கள் மேலே டிலே ஆகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். சரி, இந்த மைல் ஸ்டோன்ஸை பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த டைமில் வந்து கரெக்டாக அது வந்திருக்கான்னு தெரியல, எப்படி கண்டுபிடிக்கணும் நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கான ஆப் இருக்குது. சிடிசின்னு சிடிசி வந்து அமெரிக்காவுடைய சிடிசி சென்டர் ஆஃப் டிசீஸ் கண்ட்ரோல், அவங்க வந்து ஒரு ஆப் டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோன் ஆப்னே ஒன்று வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்தந்த டைமில் அந்தந்த மைல் ஸ்டோன்ஸ் இருக்கா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். சப்போஸ் ரொம்ப டிலே ஆகிற மாதிரி இருந்தால் மருத்துவர்கிட்ட எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி இந்த கடைசி ஒரு 5 வருடங்களில் நாங்கள் பார்க்குற ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீச் டிலே, ஐசோலேட்டட் ஸ்பீச் டிலே. மற்ற மைல் ஸ்டோன்ஸ் எல்லாமே லைக் குழந்தையோடைய அசைவு, லைக் கிராஸ் மோட்டார், ஃபைன் மோட்டார் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா டிலே ஆகிருக்கும். ஸ்பீச் குழந்தை அப்பா அம்மா மட்டும் சொல்லவே இல்லை, குழந்தை ஒன்றும் பேசவே ஆரம்பிக்கல, 3 வயசு ஆயிடுச்சு ஒன்றும் பேசவே இல்லை சொல்லுவாங்க. இதுக்கு மிகப்பெரிய அந்த பிரச்சனைக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு லைக் வந்து நீங்கள் டிவியும் அதேமாதிரி ஃபோனும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது தான். நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 70% குழந்தைங்கள் வந்து ஃபோனும் கையும். அதுவே பெருமையாக சொல்லுவாங்க, எனக்கு வந்து யூடியூப்பில் அதுவே ஸ்கிப்லாம் வந்து பண்ணும், எங்கள் வீடியோ அதுவே ஸ்க்ரோல் பண்ணும், அது இல்லாமல் வந்து கொக்கோ மெலன் வீடியோ பார்த்தாலும் அப்படியே சந்தோஷமாயிடும் அப்படின்னு. ஸோ அது பார்க்கும்போது என்னென்னா நீங்கள் இன்ட்ராக்ஷன் குழந்தையோட பண்ணுறதில்ல, நீங்கள் வரையும் அந்த வீடியோ மட்டும் காட்டி குழந்தைங்களுக்கு லைக் ஃபீட் பண்ணுறீங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள் அந்த ஸ்பீச், அந்த குழந்தையோட இன்ட்ராக்ஷன், அவங்க அப்பா அம்மா பேசுகிறது வழக்கமாக நம்ம சொல்லித்தர வாய் அசைவு பார்த்து தான் குழந்தைங்க வந்து கற்றுக்கும். அது நடக்கிறதே இல்லை. பெரும்பான்மையான சமயம் வரையும் ஃபோனை கொடுத்துறீங்க, இல்லை வந்து டிவியை காட்டுறீங்க. அதனால குழந்தையோட ஸ்பீச் வந்து ரொம்பவே எஃபெக்ட் ஆகுது. அப்புறம் இந்த குழந்தைங்களுக்குலாம் நம்ம ஸ்பீச் தெரப்பி ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இல்லை குழந்தைங்க ஒன்ஸ் வந்து அங்கன்வாடியிலோ இல்லை ப்ரீகேஜிலோ சேரும்போது தான் மற்ற குழந்தைங்களோட பேச ஆரம்பித்து அப்புறம் தான் கற்றுக்குறாங்க. அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து லைக் இதை தவிருங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி மெயினாக நிறைய ஒர்க்கிங் மதர்ஸாக இருக்காங்க, ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருக்காங்க, வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதே மாதிரி அவங்க வந்து லைக் பேபி சிட்டர்னு ஒன்று தனியாக அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து அவங்களும் அதே தான் பண்ணுறாங்க. குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, வீட்டில் யாருமே அவங்களுக்கு மேற்பார்வை பண்ணுறதுக்கு யாருமே இல்லைங்களா, அவங்க ஃபோனை தந்துடுறாங்க, இல்லை டிவியை போட்டு விட்டுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு முதல் 2 வருடங்கள் குழந்தை பராமரிப்பு சரியாக இருந்தால் தான் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். ஆனால் சில குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே அழுது இருக்க மாட்டாங்க, இல்லை வந்து மூளை பிரச்சனைகள் எதாக இருக்கும். அந்த குழந்தைங்களுக்குலாம் லைக் டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும், டெவலப்மெண்டல் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இந்த குழந்தைங்களுக்குலாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்களே சொல்லுவோம், டெலிவரி ஆகும்போது ஐரிஸ் பேபிஸ், இந்த பேபிஸ்லாம் வந்து எவ்ரி மந்த் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு முறையாட்டி வந்து காட்டணும்னு. ஆனால் பெரும்பான்மை சமயம் நார்மல் நியூ பார்ன்ஸ் இருப்பாங்க, லைக் எந்த பிரச்சனையுமே இருக்காது, குழந்தை வெயிட்லேருந்து எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். இந்த குழந்தைங்கலாம் லைக் வேக்சினேஷன் டைமில் 6, 10, 14 வீக்ஸ் வராங்கன்னா அப்போ டெவலப்மெண்டல் எப்படி இருக்குன்னு நாங்களே பார்ப்போம். தேவைப்பட்டால் திருப்பி வரணுமா இல்லையா சொல்லணும். ஸோ அதனால் டெவலப்மெண்ட் பற்றி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் மருத்துவர்கிட்ட போகலாம். இல்லைனா வந்து அதை பற்றி இது மெயினாக நான் சொன்ன மாதிரி ஃபோன் ஸ்க்ரீன் டைம் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க, சரிங்களா. ஃபோனை இன்ட்ரோடியூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதுமாரி வந்து லைக் டிவி எக்ஸ்போஷர் வந்து கொடுக்காதீங்க. நாங்கள் ஈவன் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவோம், பெரிய குழந்தைங்களாக இருந்தாலும் லைக் 30 minutes to 1 hour மேலே வந்து ஸ்க்ரீன் டைம் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம். இப்போ ஸ்கூல் போகிறாங்க குழந்தைங்களா, அவங்களுக்கே நாங்கள் என்ன சொல்கிறோன்னா லைக் 1 hour மேலே நீங்கள் வந்து ஸ்க்ரீன் டைம் காட்டாதீங்கன்னு. அப்படி இருக்கும்போது பச்சிளம் குழந்தையிலேருந்து ஒரு 6 months ஆகிட்டா போதும், 6 monthsலேருந்து ஃபீட் பண்ணுற டைம் எல்லாமே குழந்தைக்கு வந்து வெறும் டிவியை போட்டு விடுறது, இது யூடியூப் காட்டுறது, அதெல்லாம் ஸ்க்ரீன் டைமே சில குழந்தைங்களாம் பார்த்தா 10 மணி நேரம் ஸ்க்ரீன் டைம் இருக்குது, ஈவன் 1 year குழந்தைங்களுக்கு. அதை அவாய்ட் பண்ணாலே டெவலப்மெண்டல் டிலேஸ் இருக்காது. அதே மாதிரி லாங்குவேஜ்லேயும் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிடும். ஓகே டாக்டர், இப்போ இந்த குழந்தைங்களுக்கு வரும்பொழுது கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இந்த கிட்டெல்லாம் இருக்குது, மசாஜ் ஆயிலு, ரேஷ் க்ரீமு, டயப்பர், இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா டாக்டர்? ஆமாம், இப்போ வந்து அதான் நான் சொன்ன மாதிரி உறவினர்கள் வரும்போதே அந்த பேபி கிட் தான் வாங்கிட்டு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஷாம்பு பவுடர்லேருந்து எல்லாமே இருக்கும். நான் சொன்ன மாதிரி பவுடர்லாம் குழந்தைங்களுக்கு தேவையே இல்லை. குழந்தை பவுடர் அடிக்கவே கூடாது. குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து குழந்தை குளிப்பாட்டுறீங்கன்னா பேபி ஃப்ரெண்ட்லி சோப் தான் யூஸ் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா pH 5.5 தான் இருக்கணும். அசிட்டிக்காக இருந்தாலும் குழந்தைக்கு பிரச்சனை, அதே மாதிரி அல்கலி அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை. ஸோ நீங்கள் அந்த சோப் இருக்கும்போதே நீங்கள் பார்க்கலாம், நான் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும், அந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும் நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். pH 5.5 இருக்குது, பேபி ஃப்ரெண்ட்லி சோப் தான் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு மசாஜ் ஆயில் என்ன யூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட அப்ளை பண்ணலாம், சரிங்களா. இதுக்காக இது தனியாக இந்த பிராண்ட் யூஸ் பண்ணணும் சொல்ல மாட்டோம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பவுடர் அடிக்காதீங்க. ஷாம்பு அதே மாதிரி வந்து பேபி ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ஷாம்பு யூஸ் பண்ணலாம்.
அதுவும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வாரமும் எவ்ரி 2 to 3 days ஒன்ஸ் நீங்கள் வந்து குளிப்பாட்டினாலே போதும். டெய்லி குளிப்பாட்ட வேணாம், சரிங்களா? தென் வந்து டயப்பர் வந்து பெரும்பான்மையான 98% பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டயப்பர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஏதோ லைக் டிவி போட்டாலே வெறும் டயப்பர் ஆட்ஸ் தான் நீங்கள் பார்க்கலாம். பட் ஆனால் அதில் என்ன ஒரு ரிஸ்க்னால் வந்து பார்த்தீங்கன்னா டயப்பர் ரேஷ் வரலாம். அது ஒரு ப்ராப்ளமாகவே இருக்குது. அண்ட் செகண்ட் திங், அதில் வந்து பிளாஸ்டிக் காம்போனன்ட் இருக்குது, சரிங்களா? அதனால பாதிப்புகள் ஏற்படலாம். ஸோ நாங்கள் வந்து இப்போ பேரண்ட்ஸ் இப்போ ஓகேனா ஈவன் தே கேன் கோ ஃபார் மஸ்லின் காட்டன் டயப்பர்ஸ். பட் அதில் ஒரு பிரச்சனை, எவ்ரி டைம் பேபி யூரின் போனோடனே வரும். நீங்கள் வந்து அது வாஷ் பண்ணணும், சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் தட் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே ரேதர் தென் கோயிங் ஃபார் பிளாஸ்டிக் டயப்பர் தென் டயப்பர் டெர்மடைட்டிஸ் டயப்பர் ரேஷ் வராமல் இருக்குது. சப்போஸ் டயப்பர் ரேஷ் வந்துடுச்சுன்னா அதுக்கான ஆயின்மெண்ட் இருக்குது, நீங்கள் டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அது தருவாங்க. ரொட்டீனாக நீங்கள் வந்து அந்த டயப்பர் ஆயின்மெண்ட் அப்ளை பண்ண அவசியம் இல்லை. ஒன்ஸ் டயப்பர் ரேஷ் வந்தால் மட்டும் போதும். யூஸ் பண்ணுறதுக்கு பேபிக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எது இருந்தாலுமே பேபி ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் நம்மளுக்கு யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் ஆகட்டும், சோப் ஆகட்டும், அது எதுவுமே குழந்தைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. டாக்டர், இப்போது அதாவது பச்சிளம் குழந்தைங்களுக்கு எப்போ நாங்கள் வந்துட்டு மருத்துவரை அணுகணும்? ஏதாவது பிரச்சனைகளோ இல்லை ஒரு நோய்களோ எது பார்த்துட்டோம்னா ஓகே நம்ம வந்துட்டு உடனே டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நம்ம மருத்துவரை போகணும்? குழந்தைங்களுக்கு அபாய அறிகுறிகள் சில சொல்லுவோம், சரிங்களா? குழந்தைங்களுக்கு பெரும்பான்மை 60% குழந்தைங்களுக்கு மஞ்சக்காமல் இருக்கும். ஆனால் தீவிர மஞ்சக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா 20% குழந்தைங்களுக்கு தான் இருக்கும். அது எப்படி கண்டறியணும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட கைகள், முழங்கால்கள் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மட்டும் எல்லோவாக இருக்குது, மஞ்சளாக இருக்குன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கைகள், கால்கள் வரைக்குமே மஞ்சளாக இருக்குன்னா அது ஒரு அபாய அறிகுறி. அதுவும் குழந்தையோடைய பாம்ஸ் அண்ட் சோல்ஸ் துதிகாலில் இருக்குது, அகைன் உள்ளங்கையில் வந்து மஞ்சளாக இருக்குன்னா அது ரொம்ப ரொம்ப அபாய அறிகுறி. நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். அதே மாதிரி பிறந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கை கால்கள் நீல நிறமாக மாறுது, உதடுகள் வந்து நீல நிறமாக மாறுதுன்னா தென் வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது கன்ஜென்டல் ஹார்ட் டிஸார்டருடைய அறிகுறியாக இருக்கும். அதாவது குழந்தையோட இதய குறைபாடாக இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம உடனே மருத்துவரை அணுகணும். செகண்ட் வந்து குழந்தை நல்லா இருக்குது, ஆனால் திடீர்னு இப்போ வந்து ஜுரம் அடிக்குது, ஃபீவர் இருக்குது. அண்ட் செகண்ட் வந்து குழந்தை வந்து மந்தமாக இருக்குது, ஃபீட் ஒழுங்காக எடுக்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் இன்ஃபெக்ஷனுக்கான அறிகுறியாக நம்ம எடுத்துக்கணும், உடனே போகணும். அதேமாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாவது வலிப்பு, நியூனட்டஸ் இஷ்யூ சொல்லுவோம், அப்படி ஏதாவது ஏற்பட்டாலும் உடனே வந்து மருத்துவர்கிட்ட போகணும். அதேமாதிரி குழந்தை வந்து ஒன்ஸ் ஃபீட் பண்ணுற டைம்ஸ் சில டைம்ஸ் வந்து கொஞ்சம் வாமிட் பண்ணுவாங்க, அது நார்மல் தான். நீங்கள் ஒன்ஸ் எவ்ரி டைம் நீங்கள் ஃபீட் பண்ணும்போது குழந்தை ஏப்பம் வர வரைக்கும் நீங்கள் தோலில் போட்டு தட்டி கொடுத்தா போதும். சில குழந்தை பர்பிங் சொல்லுவோம், சில குழந்தைங்க உடனே வந்து ஏப்பம் வந்துடும், சில குழந்தைங்களுக்கு ஈவன் 15-20 மினிட்ஸ் ஆகலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து தட்டி கொடுத்து ஏப்பம் வந்தால் மட்டும் படுக்க வைங்க. இல்லைன்னா என்னென்னா ஃபீட் உடனே ரீகஸ்டேட் ஆகும், அதனால வாமிட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்போ இந்த பால் வாந்தி வந்துச்சுன்னா நம்ம பெருசாக அதை பற்றி நீங்கள் வந்து பயப்பட வேணாம். ஆனால் ஒரே நாள் வந்து தொடர்ந்து வாந்தி எடுத்துகிட்டே இருக்காங்க, வயிறு ஏதோ வீக்கமாக இருக்குது, இல்லை பச்சை கலரில் வாந்தி எடுக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக பிரச்சனை, உடனே மருத்துவர் அணுகணும். இல்லை மற்றதெல்லாம் வந்து ஓகே தான். நான் சொன்ன மாதிரி பேபியோடைய உள்ளுறுப்புகள் எல்லாம் போதுமான அளவு வளர்ச்சி அடையாது, அது வந்து முழுமையாக அடையிறதுக்கு ஒரு 3-4 மாதங்கள் ஆகும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தூக்கமும் வந்து பார்த்திங்கன்னா சில குழந்தைங்க நைட்டு தூங்குவாங்க, சில குழந்தைங்க டேயில் தூங்குவாங்க, மற்ற டைமில் அழுதுகிட்டே இருப்பாங்க. இதை மாதிரி எல்லாமே பேட்டர்ன் எல்லாமே மாறி தான் இருக்கும். அது ஒரு முழுமையாக ஒரு கரெக்டான ஒரு ரிதமில் வரணும், ஒரு 3-4 மாதங்கள் வரும். அது வரைக்கும் அந்த குழந்தையோட தாய்மார்கள் அவங்களுக்கான அந்த குடும்ப சூழல் தான் அந்த குழந்தைய வந்து பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும், இல்லைன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் ஆனால் குழந்தை வந்து தாயோட பொறுப்பு மட்டும் இல்லை, அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தோட பொறுப்பு அந்த குழந்தையை வளர்க்குறது. ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும். ஸோ ஃபைனலாக நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ்னால் என்னது பொதுமக்களுக்கு? மெயின் அட்வைஸ் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் குழந்தை பிறந்த உடனே எல்லா சொந்தக்காரரும் வரணும்னு ஆசைப்படாதீங்க. பொறுமையாக குழந்தை ஈவன் பச்சிளம் குழந்தை பீரியட் முடிஞ்சு 1 month கழிச்சு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எல்லாரும் குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சம்னு ஆசைப்படாதீங்க, ஏன்னா இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் இருக்குது நான் சொன்ன மாதிரி. தேர்டு வந்து நான் சொன்ன மாதிரி குளிப்பாட்டுறது பெட்டர், நீங்களே குளிப்பாட்டுறது பெட்டராக இருக்கும். அண்ட் ஃபோர்த்து எக்காரணத்தை கொண்டு கிரைப் வாட்டரோ இல்லை வந்து சுகர், சர்க்கரை தண்ணி, ஹனி அதெல்லாம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி நான் சொன்ன அபாய அறிகுறிகள் இருந்துச்சுன்னா மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போங்க. அதுக்கப்புறம் குழந்தைக்கு 6 மாதத்துக்கு பிறகு மட்டும்தான் இணை உணவு ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு எக்காரணத்தை கொண்டும் புட்டி பால் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிடுங்க. இது பண்ணாலே குழந்தை வந்து ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கும். கண்டிப்பாக சார். ஸோ இந்த 1 hour வந்துட்டு நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ மேம். நேரில் இன்றைக்கி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தை பராமரிப்பு இது குறித்து நமக்கு விளக்கம் தந்தாங்க புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தை மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ஜெயராஜ் அவர்கள். மேலும் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் FM ரெயின்போ சார்பாக நன்றி.